வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் அரசியல் அரட்டை நேரம். இதுல உங்களை சந்திக்கிறதுல மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த காணொலியில நாம அகில இந்திய அரசியல், டெல்லி அரசியல்ல என்ன நடக்குது? ஏன்னா இங்க எல்லா சேனல்ல டெல்லியில இருந்து என்ன லீக்ஸ், இல்ல பெரிய ஸ்கூப் அதெல்லாம் கிடையாது. பெரிய ஸ்கூப் எல்லாம் இல்லைன்னு கூட சின்ன ஸ்கூப்ஸ் ஏதாவது சொல்லுவோம். 3, 4 விஷயங்கள் முக்கியமா. இந்த பிஜேபி தலைவர் யார் ஆப்பறார் அப்படிங்கிறது அது ஸ்பெகுலேஷன் ஸ்டேஜ்ல தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. விவரம் தெரியாதவங்கள யாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ முதல் வீடியோலயே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே நான் சொன்ன காணொலியில பிஜேபி தலைவரா வருது RSS பின்புலம் உள்ளவங்க, ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உள்ளவங்க தான் வருவாங்க. RSSல என்ன புதுசா யாரையாவது கொண்டு வரணும்னு சொன்னா இப்ப ஒரு மோடி ஷா அவங்களோட இதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னா சிவராஜ் சிங் சௌஹானை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. வேற யாராவது ஐடியல் இப்ப தேவேந்திர பட்னவிஸ் இருந்து பட் ஆனா அவர் வேற மாத்தி விட்டாச்சு உங்களுக்கு. வேற யார் வரலாம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு 4 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் கொண்டு வருவார். ஒண்ணு தர்மேந்திர பிரதான், அப்புறம் கிஷன் ரெட்டி தெலுங்கானா சேர்ந்தவர். தர்மேந்திர இப்ப ரொம்ப சர்ச்சையில் இருக்கக்கூடியவர், நம்ம கல்வி மந்திரி, மத்திய கல்வி மந்திரி, ஒரிசாவை சேர்ந்தவர். நல்ல திறமையான ஆள் தான். ஆனா அவருக்கு இந்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட அவரை ஒரு ஒரு டார்கெட்டா வச்சு இன்னைக்கு குடும்பாவி அவர் பேசுனது ஆனா அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா எனக்கு சந்தேகம் இருக்கு. தர்மேந்திர கிஷன் ரெட்டி, பண்டி சஞ்சய், அப்புறம் முரளிதர் ராவ், அப்புறம் இந்த முரளிதரன். இதோட எனக்கு இன்னும் 2 பேர், பிப்ளப் தேவ் திருப்பூராங்க இருந்து அவருக்கு நல்ல என்ன ஏங்க அவரு, அது ஒரு சான்ஸ் இருக்கு. அதே போல இந்த இதுல இருந்து பெங்கால்ல இருந்து அவர் ஜாதவ்பூர் பார்லிமெண்ட் கமிஷன் கண்டெஸ்ட் பண்ணாரு 2024ல, ஜெயிக்கல. அனிர்பான் கங்குலி பேர். அனிர்பான் டாக்டர், அவர் PhD முடிச்சவர். அமித்ஷாவோட எழுதியிருக்காரு. அமித்ஷாவோட ரொம்ப இணங்கி ரொம்ப அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட தலைவரா இருக்கார். அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து கொண்டு வரணும்னு சொன்னா அவரோட இதுவும் கொஞ்சம் அப்படிங்கிறது என்னோட இது. அவங்கவுங்களுக்கு பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் 2, 3 பேர் பிப்ளப் தேவ் என்னோட ஸ்பெகுலேஷன்ல வந்தது. அதே போல டாக்டர் அனிர்பான் கங்குலி கூட உங்களுக்கு. எனக்கு கர்நாடகத்துல இருந்து யாரையும் கொண்டுருவாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அதனால மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னா, வானதி பத்தி இப்ப என்ன சொல்றாங்க சொன்னா, டெல்லி சர்க்கிள்ல கேட்கும்போது வானதி சீனிவாசன் தமிழக தலைவராக வரலாம் அப்படிங்கிறது ஒரு சொல்றாங்க. டெல்லி சர்க்கிள், இங்க லோக்கல் சர்க்கிள்லயே சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கு தமிழகத்துக்கு அண்ணாமலை தொடர்வாரா, அதிமுகவோட கூட்டணி போகணும்னா அண்ணாமலை டெல்லி அந்த இது இருக்கும். இது தனியா நின்று ஜெயிக்கணுங்கிறது ஆல் ரைட் அது. பட் அது இன்னும் டைம் எடுக்கும். அது பண்ணலாம். நான் கூட அந்த மாதிரி ஒரு ஒரு பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. தனியா தான் பிஜேபி. ஆனா அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே இவங்க கட்சியை வளர்க்கல. ஒரு 20 வருஷம் 2016 வரைக்கும், 2006ல இருந்து 16 வரைக்கும் 2ல இருந்து 3% தான் ஓட்டு கொண்டு 2% 3%. மற்றவங்களோட அலையன்ஸ்ல போய் நீங்க வாங்குற ஓட்டுலாம் உங்க ஓட்டு கிடையாது. நீங்க தனியா நிற்கும் போது என்ன கிடைக்கிறதோ அதுதான் உங்களோட ஓட்டு. அதை பேஸா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற தமிழ்நாட்டுக்கு நயினார் நாகேந்திரன், அவரும் ஒரு ஏன்னா அவர் வந்தாலும் இவங்களோட இணக்கமா போனாங்கிறதுக்கு ஒரு இது இல்லை. அது இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. அவர் பேர் ரொம்ப நாள் அடிப்பட்டு. டெல்லி 2 பேர் சேர்க்க வேண்டி இருந்ததுல எனக்கு இவங்க 2 பேர் தான். வேற எங்க இருந்து எனக்கு பவுலால் மராண்டி எல்லாம் வரது கஷ்டம். அதர்வைஸ் ட்ரைபலை கொடுக்கலாம், ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம். பெண் வருவாங்களாங்கிறது எனக்கு இன்னைக்கு சந்தேகம். பெண் சான்ஸ் அதிகமா கிடையாது இந்த ஒரு சூழல்ல. நாளைக்கு எப்படி வேணா இருக்கலாம் உங்களுக்கு அது. அப்புறம் இது விட்டு சொன்னா காங்கிரஸ் என்ன சொன்னா அது ஒரு ஒரு ஸ்டீப்
டவுன்ஃபால் அது நோக்கி தான் 3 தேர்தல் தோத்துது உங்களுக்கு. ஹரியானால தோத்தாங்க. உங்களுக்கு டெல்லியில அவங்க ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஆனா டெல்லியில அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது பின்னாடி நான் இந்த அரட்டை இந்த வீடியோட கடைசியில பார்ப்போம் காங்கிரஸோட அந்த முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிரால தோத்தாங்க. அங்கேயும் காங்கிரஸ் தனிப்பெரும் கிடையாது. காங்கிரஸ் 4வது இடத்துல தான் இருக்காங்க. 3வது இடம் 4வது இடம் இருப்பாங்க. அதனால மகாராஷ்டிரால தோத்தது இங்க தோத்தது. தொடர்ந்து என்னாச்சு சொன்னா இப்ப ஹரியானால நடந்த உள்ளாட்சி 10 முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல 10லயும் தோத்துருக்கு. ஒரு இடத்துல கூட வரும். 10லயும் தோத்துருக்கு. அங்க வந்து போன தடவை வந்து இந்த அசம்பிளி தேர்தலுக்கு முன்னாடி அந்த திபேந்தர் ஹூடா அவங்க அப்பா எல்லாம் வந்து என்ன சொன்னா பூபிந்தர் ஹூடா அவங்க அப்பா அவர் தான் 2 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு ராகுல் ஜிட்ட போய் பேசி இது என்னோட கடைசி தேர்தல் நான் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். அதனால என்ன வந்து நீங்க எனக்கு ஒரு இப்ப என்னாச்சு சொன்னா தேர்தல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு நவம்பர்லயோ முடிஞ்சது இன்னி வரைக்கும் அங்க வந்து 6 மாசம் ஆப்போறது 5 மாசத்துக்கு மேல எதிர்கட்சி காங்கிரஸோட சிஎல்பி லீடர் காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அதாவது சட்டமன்ற குழு தலைவரா இன்னும் யாரையும் நியமிக்கிறாங்க. இவர் என்ன நியமிக்கிறாங்கன்னா இவர் நியமிக்கிறதுக்காக இல்லை. காங்கிரஸ்ல இருந்து சொன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா they don't solve the problem, they just shelve the problem. அது வருங்காலத்துக்கு தள்ளி விடுவாங்க. ஏன்னா ராகுல் காந்தி 2019 வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகினார். 2 வருஷத்துக்கு அது தலைவரே யாரும் இல்லாம ஓடிட்டு பாட்டி தலைவரே இல்லை. ஹெட்லெஸ் சிக்கன் சொல்லுவாங்க அது மாதிரி ஓடி இருக்காங்க. ஒரு விசித்திரமான ஒரு இது. ராகுல்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க யார போடுறது அப்படிங்கிறதுல அதுல என்ன சொன்னா உள்ளுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்னன்னா நம்ம காங்கிரஸோட ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் நெருக்கமானவர் நம்பிக்கையான ஆளு. ஆனா அவர் ஆர்கனைசேஷனே சரி பண்ணல. காங்கிரஸோட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன சொன்னா 10 ஆண்டுகள் இப்ப 2009 இருந்து 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் கட்டமைப்புல கட்சி கட்டமைப்புக்கு அவங்க நேரமே செலவு பண்ணல வச்சு அது பண்ணியிருந்தாங்க சொன்னா கட்சி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது பண்ணவே இல்லை. இப்ப என்ன சொன்னா அவங்களுக்கு கட்சி கட்டமைப்புக்கு அடுத்த 1 வருஷம் செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ண போறாங்க குஜராத்ல எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு குஜராத்ல ஜெயிச்சேன்னா குஜராத்ல ஜெயிச்சாதான் வேணா குஜராத் மாடல் தான் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. குஜராத் மாடல் அங்க குஜராத்லயும் தோக்கடிச்சதான் இந்த குஜராத் மாடல் இந்தியா முழுக்க தோக்கடிக்க முடியும்னால 2017 அந்த முயற்சி பண்ணாங்க. அப்ப நம்மூர்காரர் மணிசங்கர் ஐயர் தான் மோதியை பத்தி தவறா பேசி அது காலியாச்சது. 2022 என்ன சொன்னா நம்ம கெஜ்ரிவால் போயிட்டு அங்க காலி பண்ணிட்டாரு. அதனால அந்த 2 விஷயம் காலியாச்சு. இப்ப இந்த தடவை குஜராத்துக்கு 2027 தான் தேர்தல். ஆனா காங்கிரஸ்ல என்ன சொன்னா அங்க பெரிய பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் காங்கிரஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ்காரங்க எல்லாம் நம்புறாங்க. இன்னும் கேட்டா காலமாயி இந்த உலகத்தை விட்டு போன அகமத் பட்டேல் அவரே வந்து பிஜேபிக்கு ஒரு இணக்கமா தான் உடுக்கல மோதியோட கைக்குள்ள இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது. என்ன சொன்னா காங்கிரஸ் வந்து அங்க ஜெயிக்கிறதுக்கு இல்லாம டெல்லியில அது மாதிரி இருந்தது. ஷீலா தீட்சித் இருந்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க பிஜேபிக்கு முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை செஞ்சு கொடுத்து ஷீலா தீட்சித் செஞ்சு கொடுத்தாங்க. நீ வந்து அரசியல்ல சக்சஸ் ஆகணும்னு பாக்க உனக்கு வேலை நடக்கணும் வேலை நடந்து சரி காங்கிரஸோட ஸ்லீப்பர் செல் பிஜேபி இருந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் காங்கிரஸ்குள்ள இருக்கு குஜராத்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அதை சரி பண்ணும் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராகுலுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு காங்கிரஸ்ல இந்த டெட் ரூட்ஸ் இருக்கு. திக்விஜய் சிங் போல இவன் ராஜஸ்தான் பழைய சீஃப் கெஹ்லோட் அசோக் கெஹ்லோட் போல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருப்பான். சித்தராமையா இன்ஃபேக்ட் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் ஜேடிஎஸ்ல இருந்து வந்தவர். ஜேடிஎஸ்ல அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தார் உங்களுக்கு அப்படி வந்தவர். ஆனா அவரை நம்பி ஒரு கும்பல் இருக்கு உங்களுக்கு. அவருக்கு வந்து என்ன சொன்னா நம்ம கேசி வேணுகோபாலுக்கும் நல்ல நட்பு. இவங்க காங்கிரஸ்ல இந்த தலைவர்களா இருக்கும் அகில இந்திய ஜனசக்தி இவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கு. அவங்க கவர்மெண்ட் எங்க இருக்கோ அங்க வேலை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா தெலுங்கானால காங்கிரஸ் தோத்துறது பிஜேபி ஜெயிக்கிறது.
கிராஜுவேட் கான்ஸ்டிடுவன்சில. டிஆர்எஸ் எல்லாம் ஜெயிக்கல, பிஆர்எஸ் எல்லாம் ஜெயிக்கல. ஸோ இஸ் எமர்ஜிங். ஸோ கர்நாடகாவிலயும் அதே குழப்பம். இப்போ அங்க ஹரியானாவை பார்த்தோம். ஹரியானால என்னாச்சு சொன்னப்ப 9 இது வந்து பிஜேபி ஜெயிச்சது, ஒரு இது இன்னொரு கட்சி ஜெயிச்சிருக்காங்க. 10லயும் காங்கிரஸ் 10 நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் 10 மாநகராட்சி நகராட்சியில பிஜேபி ஜெயிக்கிறது, எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறது. உங்களுக்கு அத பிஜேபி சார்ந்த கட்சிகள் காங்கிரஸ் ஜெயிக்கிறது. அதான் 10மே காங்கிரஸ். அங்க என்ன சொன்னா இந்த புபிந்தர் ஹோடாவை விலக்கிட்டு இன்னும் ஒரு ஆளை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டான். அதுல இந்த சி வேணுகோபால் என்ன பண்றாரு சொன்னா ஆர்கனைசேஷன் இவர் வந்து அந்த கர்நாடகாவோட இன்சார்ஜ் சென்ட்ரல் இன்சார்ஜ் இருக்காரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பழைய கால காங்கிரஸ் மந்திரியால் தான் இருக்காரு. இந்தியாவிலேயே ஹரியானால தான் அவங்களுக்கு இந்த டைனாஸ்டிக் குரூப் நிறைய இருக்கு. காங்கிரஸ் திரும்ப 10 எம்பி சீட்டு தான் இருக்கு, 90 எம்எல்ஏ சீட் தான். ஆனா டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ரேலி நடந்ததுன்னா அங்கேருந்து கூட்டம் கூப்பிட்டு வந்தோம். ஸோ டெல்லியோட அரசியல்ல அவங்களோட ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருந்ததுதான் உங்களுக்கு சுர்ஜேவாலா அப்பா எல்லாம் பழைய. அதே மாதிரி பஜன்லால் அவனும் ஒரு டைனாஸ்டிக். இந்த ராவ் இந்திரஜித் சிங், ராவ் பிரேந்தர் சிங் இவங்கெல்லாம் ஒரு டைனாஸ்டிக் குரூப். இந்த பன்சிலால் அவங்க ஒரு டைனாஸ்டிக் குரூப். தேவிலால் ஒரு டைனாஸ்டிக் குரூப். இந்த புபிந்தர் ஹூடா இப்ப ரீசெண்டா எமர்ஜான சுர்ஜேவாலா ஒரு டைனாஸ்டிக் குரூப். இது மாதிரி டைனாஸ்டிக் குரூப்பாவே இருக்கும். எல்லா ஜாதியிலும் இருக்கும். இதுல குறிப்பா ஜாட் அதிகம் உங்களுக்கு. இவரும் இது சுர்ஜேவாலா என்ன பண்றாரு சொன்னா உங்களுக்கு கேசி வேணுகோபால் என்ன பண்ற சொன்னா ஒரே ஒரு அம்புல வந்து 3 விஷயத்த அடிக்கணும்னு சொல்லிட்டு, ஒண்ணு புபிந்தர் ஹூடாவை அங்க காலி பண்ணணும். அவருக்கு இவருக்கெல்லாம் ஆகாது. சுர்ஜேவாலாக்கு இவருக்கும் ஆகாது. பெருசா இது கிடையாது. ஆனா சுர்ஜேவாலாவை ப்ராப்பப் பண்ணி அங்க ஸ்டேட் பிரசிடென்டா போட்டாங்க, ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டாங்க சொன்னா அப்ப வந்து என்ன சொன்னா பார்ட்டி கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் சுர்ஜேவாலாவும் டி கே சிவகுமாரும் நட்பு. டி கே சிவகுமார் நட்பு இல்லாம இப்ப அடுத்த டி கே சிவகுமார் அவருக்கு டி கே சிவகுமார் இந்த ஏற்கனவே வந்து அவங்க சத்தீஸ்கட்ல ஒரு முயற்சி பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பூபேஷ் பகேல் இருக்கும்போது 2.5 வருஷம் பூபேஷ் பகேலுக்கு, 2.5 வருஷம் சிங் தேவ்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கும் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவருக்கான கொடுக்கல கடைசியில. அது என்ன சொன்னா அக்ரிமெண்ட் முதல்ல ஆச்சு. ராகுல் காந்தி உள்ளுக்குள்ள எல்லா கட்சியோட தலைவர் இருந்தா கூட இந்த சோனியா காந்திக்கு நெருக்கமா இருந்தா அது அவங்களோட போற்றி சொல்லுவாங்க. அது சுத்தி இருந்த ஆட்கள் தான். அகமது பட்டேல் ஆகலாம், திக்விஜய் சிங் ஆகலாம், மோத்திலால் ஓரா இருக்கலாம். இவங்கெல்லாம் தான் எல்லாம் டிசைன் எடுத்திருந்தாங்க. இல்லைன்னா அவர் அப்பவே வந்து கல்பனா கமல்நாத்தை கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்ல, ஜோதிராதித்ய சிந்தியாவை தான் கொண்டு வரணும்னு ராகுலுக்கு. ராஜஸ்தான்ல சச்சின் பைலட் கொண்டு வரணும். இதெல்லாம் சபர்டைஸ் பண்ணது இந்த குரூப் தான். இதுல இருந்து வெளியிலேயே எதிர்க்க முடியும். ராகுலுக்கு நல்லா தெரியுது, இது அப்பப்போ வெளியிலையும் சொல்றாரு. ஆனா வந்து அவர் கை கட்டி அவர்னால கட்சியில பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு அன்கொஸ்டின்டு ஒரு டாப் லீடர், ஆனா கட்சி அவர் கண்ட்ரோல்ல கிடையாது. இவங்க உள்ளுக்குள்ள இதெல்லாம் பிளே எல்லாம். இதுக்கு நடுவில் என்ன சொன்னா பீகார்ல போயிட்டு இப்ப லல்லு வந்து அவங்களோட ஒரு கமிட்டட் அலை. உள்ளுக்குள்ள என்ன வேணா பிளே பண்ணுவார், சில சமயம் கட்டி விட்டுருவார். தேர்தலுக்கு கரெக்டா அந்த முடியற சமயத்துல, அதாவது நாமினேஷன் 4 நாள் கழிச்சு தாக்கல் பண்ணா அப்ப காங்கிரஸ் கட்டி விட்டுறாரு. 4 சீட்டு தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லாரு. காங்கிரஸ் கோவப்படும். அப்புறம் உள்ள போய் அது மாதிரி 2 தடவை ஆயிருக்கு. அவர் எல்லாரும் கட்டி விட்டுறாரு. ராம்விலாஸ் பாஸ்வானை கட்டி விட்டுருக்காரு. லல்லு வந்து அதனால அவர் வந்து பெரிய வளர்ச்சியும் அடையலன்னு லல்லுவோட இது பார்த்தோம் நம்ம பீகார்ல இருந்து. அவர் கண்டினியூஸா குறைஞ்சி இன்னைக்கு 19% இருக்கு. அங்க என்ன சொன்னா பப்பு யாதவ் பூர்ணியாங்கிற இடத்துல பப்பு யாதவ் அவங்க லோக்கல் பாகுபலி, இஸ் அ டான். அந்த பப்பு யாதவ் லல்லு பிரசாத்தோட ஒரு சிஷ்யன் தான். ஆனா லல்லு பிரசாத் குரு மீறின சிஷ்யன். அந்த யாதவ் குரு மீறி அவன் அந்த ஊர்ல ஜெயிச்சுட்டான். எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டான், தனியார் ஜெயிச்சுட்டான். மக்கள் மத்தியில அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறாங்க. அதே போல இந்த கம்யூனிஸ்ட்ல இருந்து போன ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் லீடர் கனயாகுமார், இவங்க யாத்திரை பண்றதுக்கு அங்க முயற்சி பண்ணிருக்காங்க. அது வந்து லல்லுவை வந்து கோபம் அடையிடுச்சு. நவம்பர்ல எலெக்ஷன் இப்ப இவங்க இது மாதிரி பண்ணாங்க சொன்னா லல்லு கட்சியில காங்கிரஸ் எங்கேயாவது சீட்டு கம்மி பண்ணிட்டு நிக்க வச்சு தோக்கடிச்சுப்பார். காரணம் அலையன்ஸ்ல என்ன சொன்னா கெட்டிக்காரன் வந்து இப்ப சௌட்டாலாம் இருந்த சமயத்துல பிஜேபிக்கு டிக்கெட் கொடுத்து நிக்க வச்சு தோக்கடிச்சாங்க பிஜேபி ஒண்ணும் பண்ண முடியல. அதனால யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அந்த சமயத்துல அவங்க இது மாதிரி எல்லாம் பழி வாங்கிப்பாங்க. அது அங்க ஏதோ தெரியாம அந்த மாதிரி எடுத்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கீழே
பீகார்ல பெரிய குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல யூபியிலயும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கணும் இல்ல சொல்லுங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரே வழி என்ன சொன்னா 2 தடவை பதவியில வரலன்னு கூட காங்கிரஸ் கட்சியை நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க தனியா முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னா காங்கிரஸ் எப்படி பிஜேபி வந்து 2014க்கு முன்னாடி 2009 தேர்தல்ல 10 தொகுதிகள் தான் யூபியில வந்தது. ரொம்ப கீழே போயிட்டு அவங்களோட ஓட் ஷேர் 15% போயிட்டு. ஏன்னா நீர் பூத்த நெருப்பா இருக்கு. நெருப்புக்கு மேல இந்த சாம்பல் படர்ந்திருந்த மாதிரி இருக்கும். ஆர்கனைசேஷனை ரிவைவ் பண்ணார். அமித்ஷா போய் பண்ணார். அது மாதிரி பண்ண முடியும். காங்கிரஸ் வந்து ரொம்ப ஓல்டு பார்ட்டி இன் இந்தியா. ஆனா அவங்களுக்கு எங்க வேணா எடுக்க முடியும். ஸோ அது பண்ணாதனாலதான் இப்ப இவங்க என்ன பதவி இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணாம எங்க இருந்தாலும் பண்றது இல்லை. எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரி தொடர்பு இருப்பாங்க. அடானி கிடானி எல்லாம் எல்லாருடைய இருப்பாங்க. காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. ஏன் சொன்னா இவரை கெஜ்ரிவாலை எதிர்த்து பண்ணணும்னு சொன்னா கெஜ்ரிவால் 3 ஸ்டேட்ல வந்து காங்கிரஸுக்கு நேரடியா வந்து ஒரு சேலஞ்சா வந்து அவங்களோட ஓட் ஷேர் இது பண்ணி அவங்க பெரிய தொந்தரவு கொடுத்தாரு. டெல்லியில கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணியாச்சு. தென் பஞ்சாப்ல போயிட்டு அதுக்கப்புறம் குஜராத்ல 13% ஓட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டார். அது முழுக்க காங்கிரஸ் ஓட்டு. அதனாலேயே காங்கிரஸ் அங்க வந்து ரொம்ப கீழே போயிடுது. பிஜேபிக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்துட்டு பிஜேபி அவ்வளவு சீட்டு ஜெயிச்சது 2022. அது காரணமே கெஜ்ரிவால் தான். சோ அது யாரோ நல்ல முடிவு தான். இன்னைக்கு கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு இஸ் அவுட். ஆனால் கெஜ்ரிவாலுக்கு 43% ஓட்டு இருக்கு. இவர் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு சொன்னா பிஜேபி என்ன சொன்ன தமிழ்நாட்டுல ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் யாரு நம்ம தயாநிதி மாறன் மேல இருக்கிற அந்த பிஎஸ்என்எல் கேஸுங்கிறது ஒண்ணுமே இல்லை. திறந்து மூடுற கேஸ் அது. நீங்க திறந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லப்பா ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியதான் மூட 10 வருஷமா பர்சூ பண்ண வச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி தெரியல. பிஜேபியோட நம்பகத்தன்மை தமிழகத்தில் குறையத்தான் செய்யும். பிஜேபி யார் நம்பினாங்களோ 2G கேஸ் என்னாச்சு? ராஜா கனிமொழி எல்லாரும் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு பெரிய தர்ம நியாயம் கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து கேஸுக்காக பின்னாடி எடுக்கணும். இப்ப கேட்டா நாங்க வந்து அந்த மணல் கேஸ் எடுக்கிறோம், அந்த டாஸ்மாக் கேஸ் எடுக்கிறோம். ஏன் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிற கதையா என்ன? ஏற்கனவே இருக்கிற கேஸ் என்ன பண்ண 10 வருஷம் நீ இதே கெஜ்ரிவால் கேஸ் எல்லாம் இவங்க வந்து கோல்டு ஸ்டோரேஜ்ல போட்டான்னு வச்சுருங்க. கெஜ்ரிவால் தப்பிச்சு வந்து இவங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு மறுபடியும் ஆட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா பிஜேபி பண்ணும். பிஜேபி நம்ம தான் இங்க உட்கார்ந்து அவங்க சாணக்கியர் இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் இவர் கௌட்டில்யர் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அவங்க அடிக்காத கூத்தே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து தே கெட் காட் அன்னவர் ஷாஹீன் பாக்னு ஒரு இடத்துல அந்த சிஏஏக்காக ப்ரொடெஸ்ட் நடந்தது. என்ன பண்ண முடியுது? அவங்க 3 வருஷம் எலெக்ஷன் வந்துதான் அதனால முடியுது. அவங்க எல்லாம் இந்திரன் சந்திரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்துங்க நீங்க ஏதாவது ஒரு பிஜேபி காரர்கிட்ட ஒரு பதில் தர முடியும். ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ நீங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருக்கு. தூசி தட்டி என்ன எடுக்கிறது? 10 வருஷம் ஆச்சு. 1,76,076 சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? இது இல்ல கேஸ் இல்ல ஒத்துங்க நீங்க. அப்ப ஏப்பா இது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கபில் சிபல் சொன்னாம இது நோஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? தவறு செஞ்சிருக்கு. ராஜஸ்தான்லயும் அவங்களுக்கு பிஜேபிக்கும் பிரச்சனை சிலது உருவாயிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. காங்கிரஸுக்கு நிறைய பிரச்சனை. காங்கிரஸ் மகாராஷ்டிரால பிரச்சனை உங்களுக்கு கட்சியே காலி ஆகுங்கிற மாதிரி. ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் நடுவுல வந்து இப்ப இந்த மல்லிகார்ஜுன கடுகே இருக்காரு இல்லையா, அவர் மூலமா நடக்கிறதான நடக்குது. அவர் தேவையில்லாத அவரு புத்திஸ்டம். அவருக்கு சனாதன இந்து தர்மம் வந்து பிடிக்காது. அவர் புத்திஸ்டம். இந்த அவர் வந்து இந்த கும்பமேளா நடந்துட்டு இருக்கும்போது தப்பு தப்பா பேசினார். இதனால என்ன ஆயிடுமா, அது அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா சொல்லிட்டு அது லல்லு பிரசாத் பேசினார். லல்லு பிரசாத் நம்ம ஒரு கலைஞர் போலதான் இருக்கு. அவரோட கான்ஸ்டிடுவன்சி வந்து அதாவது அவரோட கான்ஸ்டிடுவன்சி முஸ்லீம் யாதவ் கான்ஸ்டிடுவன்சி. அது குறிப்பா முஸ்லீம் தான். அவங்க எல்லாம் வந்து கஜோல் பண்ணி அவங்கள ஒரு நல்ல குட் ஹியூமர்ல வச்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி இந்துக்களை திட்டுவார். சனாதன தர்மம் அவ கோயிலுக்குலாம் போவார், எல்லாத்துக்கும் பண்ணார். குருவாயூர் கோயிலுக்கு சட்டையெல்லாம் உள்ள நுழைஞ்சு போனார், எல்லாம் போனார், குடும்பத்தோட போவார். ஆனால் அப்பப்ப இதை பண்ணிட்டு இருப்பாரு. கலைஞர் போலதான் அவரோட கான்ஸ்டிடுவன்சியை ஓட் பேங்க கரெக்டா
லல்லு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பீகார்ல வந்து இந்த கனய்யாகுமாரும் இந்த பப்பு யாதவையும் நீங்க முன்னெடுத்து பாத யாத்திரை எல்லாம் போனாங்கன்னா அந்த ஆப்பிள் கார்டு கொஞ்சம் உடையறதுக்கு காங்கிரஸுக்கு பின்னடைவு செய்யறது. ஆனா காங்கிரஸ் அதை பண்ணித்தர நல்லது, என்ன பொறுத்த மட்டும் லாங் டேர்ம்ல அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. யூ கேன் ரீகெயின் யுவர் ஓட் ஷேர் அங்கேருந்து. அது பண்ண முடியும் உங்களுக்கு. அப்படிதான் இப்ப அசாம்ல இப்ப பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இதுல சொல்லியிருந்தேன். அசாம்ல வந்து அந்த அந்த அஜ்மல் தான் அஜ்மல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அஜ்மலுக்கு தான் முஸ்லீம் ஓட்டு போயிட்டு இருந்தது. ஆனா இந்த தடவை என்னாச்சுன்னு 14 லட்சம் ஓட்டு வாங்கி அப்போசிஷன் கேண்டிடேட் ஏஜிபி அப்புறம் நம்ம அஜ்மல் அவங்க 2 பேரும் சேர்ந்து 10 லட்சம் 10.5 லட்சம் தான் வாங்கினாங்க. ஆனா காங்கிரஸ் ஒரே ஆள் 14.5 லட்சம், அது மொத்தம் முஸ்லீம் ஓட்டு. காங்கிரஸே ஒரு பார்வையில பார்த்தோம் சொன்னா அது ஒரு ராகுல் காந்தி சமயத்துல ஒரு முஸ்லீம் பார்ட்டி போல ஆயிடுச்சு. இந்தியன் முஸ்லீம் போல ஆயிடுச்சு. எந்த முஸ்லீம் பிரச்சனையா இருந்தாலும் வரும் அவங்களுக்கு. வேற ஹோஸ்டும் அவங்களுக்கு வந்து குறிப்பா தலித் ஓட்டு வராம இருக்கு, அது கூட வர வைக்கலாம். காங்கிரஸுக்கு அந்த வேலை பண்ணலாம். இப்படி வந்து யார் ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு கிளச்சஸ் இல்லாம உங்களுக்கு ஊன்றுகோல் இல்லாம அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் வளர்த்தான்னு சொன்னா மற்றவங்களே இப்ப ரயில்வே வந்துட்டு 10% ஓட்டு, காங்கிரஸுக்கு 4% ஓட்டு ஆயிடுச்சாங்க இதுல பீகார். யார் வருவாங்க அவங்களோட? நீங்க ஒரு 10% இருந்தா நீங்க யூ கேன் டிக்டேட் டர்ம்ஸ். ஸோ அது பண்றதுக்கான முயற்சியா என்ன சிலது காங்கிரஸுக்கு ஒண்ணும் தெரியாம எல்லாம் பண்ணுவாங்க. ராகுலுக்கு வந்து ஆல் செட் அண்ட் டன் அவரோட பவர்ஸ் வந்து அவ்வளவு இது வெளியில பேசிட்டார், தன்னுடைய இயலாமையே வந்து கொட்டி தீர்த்துக்கிறார் அவர். அந்த மாதிரி ஸோ டெல்லி லீக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஸ்கூப்னு எல்லாம் கொடுக்க மாட்டேன். உண்மையான ஒரு இது எப்படி கிடைக்கிறது எனக்கு அப்படின்னு சொன்னா சில பேரோட பேசுறதுல கிடைக்கும். சிலது வெறும் சேனல் ஹிந்தி சேனல்லே வருது. காங்கிரஸோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்காங்க இன்டர்னல் ஸ்டோரி சொல்றதுக்கு. அவங்கள்ட்ட இருந்து அவங்க பேசுறதுல இருந்து எடுத்து சொல்றது தான். நான் எனக்கு வேற ஒண்ணும் இது கிடையாது. நான் நடக்குங்கிறது வந்து எப்பயா கிடைக்கும் போது சொல்றேன். பட் அதர்வைஸ் தேசிய அரசியல்ல இது ஒரு அரட்டை வந்து நம்ம அப்பப்ப பண்ணுவோம். எல்லாமே வந்து தமிழக அரசியல் பத்தி நம்ம பண்ணுவோம். இது தமிழக அரசியல் இன்னும் நிறைய பண்ணணும். இன்ஃபேக்ட் இங்க என்ன ஆப்போறது அப்படிங்கறத பத்தி அடுத்த அரசியல் அரட்டையில அந்த தமிழக அரசியல் பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.